இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பல்லவி, அண்ணி போய் விஷால கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி. என்னங்க உங்களுக்கு ஓகேவா? மாமா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்னாச்சு இசை? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதான். அப்படியா? நான் யார்கிட்டயும் எதுவும் பேசுறதா இல்லன்னு சொல்லுங்க. ஏய், என்ன விஷயம்னு நம்ம போய் பாப்போம். வா வா வா. அண்ணா, இசையா நீ உன்னை கூப்பிட்டாங்க. இசையா? அவ எதுக்கு கூப்பிடுறா? என்ன ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா? வா. முக்கியமான விஷயமா? யோசிக்காதண்ணா, வா. ஏய், இரு வரேன். அத்தை, நீங்க என்னால ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அத்தை. ஆனா இப்ப நான் பேச வந்திருக்கிறது சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை. நான் இந்த ஸ்ரீஜாவை நம்பாதீங்கன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க யாருமே கேட்கல அத்தை. பரவாயில்ல அத்தை, சில சூழ்நிலையால நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு கேளுங்க அத்தை, ப்ளீஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க. சரிம்மா, நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. மாமா, விஷால் ஸ்ரீஜா கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லிதானே இவ விஷால கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா. இப்ப அதுக்கு என்ன? அதுவே ஒரு அசிங்கம். அந்த மாதிரி பழைய விஷயங்களை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. பேசுனா வருத்தம் தான் அதிகமாகும். ஐயோ இல்ல அத்தை, பழைய விஷயத்தால வேதனையை போக்குறதுக்காக தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். இந்த வீடியோவை எடுத்தது ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட் ரம்யா. அவளோட போன்லயே அவ எடுத்திருக்கா. ஏய், அப்படி என்ன வீடியோ இது? அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீ அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, டேய் விஷால், இசை என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளு. நான் டிராமா போடல விஷால். டிராமா போடுறது யாருன்னு சொல்லி இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்ரீஜா, அந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் உண்மையா? சொல்லு ஸ்ரீஜா, உண்மையா? அத்தை, இவளை நம்பாதீங்க அத்தை. இதெல்லாம் ஏதோ ஏஐல பண்ண மாதிரி இருக்கு. ஏய், நீ இப்படிதான் சொல்லுவேன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும் டி. அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரம்யாவோட அப்பா இந்த போனை உங்ககிட்ட குடுக்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸ்ரீஜா இருக்கிறத பார்த்ததும் பயந்து போய் உங்ககிட்ட போனை கொடுக்காம கிளம்பி போயிட்டாரு. இவ ரம்யாவோட அப்பாவை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். ஏற்கனவே வருத்தத்துல இருந்த அவருக்கு போற வழியில நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டாரு. அவரை நான் தான் போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். அப்பதான் ரம்யாவோட அப்பா இந்த போனை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அத்தை, அது மட்டும் இல்ல அத்தை, இந்த வீடியோல இருக்கிற ரம்யா இப்ப உயிரோட இல்ல. பாவம் இறந்து போயிட்டா. இல்லனா நான் அவளையே கூட்டிட்டு வந்து எல்லாத்தையுமே நிரூபிச்சிருப்பேன். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு என்ன சிக்க வச்சிருக்க. உனக்கா வழி தெரியலன்னு சொல்றேன். ஃப்ராட். ஏய், உன்னால தாண்டி என் மேல பாசமா இருந்த அம்மா என்ன சந்தேகப்பட்டாங்க. நான் சொன்னது போய் தான் விஷால், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எதுக்கு அப்படி செஞ்சேன்னு ஒரு தடவை கேளுங்க அத்தை. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. போ வெளியில. அத்தை ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்னம்மா கேட்க சொல்ற? பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா, அவ ஆசையை நீ இப்படி கெடுத்துட்டிய. மாமா, மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். எனக்கு வேற வழி தெரியல மாமா. ஏய், அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்ன விஷால் பாக்குற? வா விஷால், அத்தை, அத்தை, வா, அத்தை, வா சொல்றல. விஷால், அத்தை. நீ அவனை கட்டுக்கிறதுக்காக என் மகனோட கேரக்டரையே செதுச்சிட்டியே. அவனை எவ்வளவு தூரம் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ பண்ண அசிங்கத்தினால என் மகனை நான் அசிங்கமானவனா நினைச்சிட்டேன். முதல்ல வெளியில போனி. போ வெளியில.
ஐயோ இல்ல அத்தை. எனக்கு விஷால பிடிக்கும். நானும் விஷாலும் லவ் பண்ணோம். எப்படியாவது நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதான். அப்பதான் இந்த இசை என்கிட்ட நீ விஷால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணி என்கிட்ட சவால் விட்டா. அவ சவால் விட்டதும் தான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஆனா நான் எவ்வளவு முயற்சி செஞ்சோம், நான் பயந்த மாதிரியே இந்த இசை விஷால கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏய், உன் மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு இசை மேல பழி போடுறியா? நான் பழிய போடுறேனா? எல்லாரும் நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்களே, என்ன தப்பு பண்ண தூண்டது யாரு? இந்த இசைதான். நான் நினைச்சதை விட இந்த இசை பிரில்லியண்டா இருக்கா. இவளுக்கு கிரிமினல் மைண்ட் ரொம்ப அதிகம். போதாத குறைக்கு ராகவ், வர்ஷினின்னு எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. நாங்க தனி ஆளு. உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்க யாரையுமே நம்புற மாதிரி இல்ல. கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒருவேளை நான் வந்து இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தா கூட இந்த இசை அதையும் ஒரு கேமா ஆடி ட்விஸ்ட் பண்ணிடுவான்னு எனக்கு தோணுச்சத்த. நான் நிராதரவா நின்னேன். விஷால் மேல இருந்த காதல் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. வேற எதுவுமே எனக்கு தெரியல. சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்கிற இந்த இசை கிட்ட சூழ்ச்சியால தான் ஜெயிக்கணும்னு எனக்கே பிடிக்காம இந்த வீடியோ எடுக்கிற பிளானை வச்சு அத நான் செஞ்சேன். நீங்களே யோசிச்சு பாருங்க அத்தை. எந்த பொண்ணாவது இப்படி ஒரு வீடியோவை எடுத்து தன்னை தானே அசிங்கப்படுத்திப்பாளா? ஆனா அதையும் நான் செஞ்சேன். எந்த பொண்ணும் எடுக்காத ரிஸ்க் நான் எடுத்தேன். ஆனா அப்பயும் இந்த கிரிமினல் இசை என்ன பிளான் பண்ணி பியூட்டி பார்லர்ல லாக் பண்ணி வச்சு முக்காடு போட்டுட்டு வந்து இவ மனமேடையில உட்கார்ந்து எல்லாரையும் ஏமாத்தி. அத்தை நல்லா கேட்டுக்கோங்க அத்தை, எல்லாரும் அங்கதான் இருந்தீங்க. ஆனா உங்க எல்லாரையும் முட்டாளாக்கி அவ சாமர்த்தியமா விஷால கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏய் வேணாம், சாமர்த்தியமா பேசாத. உன்னை நம்பின விஷாலையும் சுபத்ரா அத்தையும் ஏமாத்தினியே, அதுக்கு பேர் என்ன? அது இவ அத்தனை சூழ்ச்சி செஞ்சா. ஆனா நான் ஒண்ணுதான் செஞ்சேன். அது தப்புதான். ஆனா இத்தனை தப்பு பண்ணி இவ நல்லவ, ஒரே ஒரு தப்பு செஞ்ச நான் கெட்டவளா? இது எந்த ஒரு நியாயம் அத்தை?